இன்னைக்கு 6வது படிக்குது, 8வது படிக்குது, என் பிள்ளை காலேஜ் படிக்குதுன்னு உட்காந்துருக்கீங்கல்ல. உங்கள் பிள்ளைகள் படித்து வருகிற போது 18 வயசு ஆன பிறகு எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். ஒரு முதல்வருக்கான க்ரைட்டீரியாவை பாருங்க. நல்லா ஆடுவாராம், பாடுவாராம், காமெடி பண்ணுவாராம், சிரிப்பாராம். இதுக்காக அவருக்கு ஆசை என்னன்னா முதல்வராம். அப்படி இருக்கிறப்ப உங்கள் பிள்ளைங்க 18 வயசு ஆனோடனே எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளைங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ முதல்வர் சொல்லுகிறார், அந்த குழந்தைகள் வளர்ந்து யாருக்கு வாக்களித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை என்னுடைய ஆட்சியில் நான் உறுதி செய்து தான் போவேன். இதை சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் ஓரணியில் தமிழ்நாடாக நிற்க வேண்டும். என்ன காரணம்? நான் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க்கா. ஓரணியில் நிற்கணும், எல்லாம் நிற்கிறோம். இப்போ எதிர்த்தாப்புல ஒரு அணி இருக்கணும்ல, அது என்ன அணி? மும்முனை போட்டி, 4 முனை, இப்போ 5 வரைக்கும் வந்துட்டாங்க விவாத மேடைகளில். 5 முனை போட்டி வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்கள் அடித்து சொல்லுகிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தேர்தல் கள அரசியலில் 2 அணிதான். ஒன்று காவி கொடி தாங்கிய ஆரிய RSS பிஜேபி அணி, இன்னொன்று கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட மாடலினுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்களே. நீ யாரா வேணா இருங்க சார், உன்னை அந்த பக்கம் நிற்க முடியும், இல்லை இந்த பக்கம் நிற்க முடியும், இல்லைன்னா பாரதத்துக்கு வெளியே நின்று சண்டை போட்டுக்க வேண்டியதான். இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் 2 அணியில் எந்த பக்கம் நிற்க போகிறோம்? எந்த பக்கம் நிற்க போகிறோம்னா, மக்களை காக்கணும், தமிழ்நாட்டை மீட்கணுமா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் பயணம் போகிறாரு. தாராளமாக போகலாம், அவர் வருஷம் ஃபுல்லாக போகணும். போய் சொல்லணும், நான் பிஜேபியோடு இருக்கிறேன், அமித்ஷா தான் எங்களை வழிநடத்துகிறார், நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அடிமை திராவிட முன்னேற்ற கழகமும் அல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சொல்லணும். ஆனால் என்ன ஒரே ஒரு திருத்தம்னா, மக்களை காக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கண்ட அதிமுகவை காப்பதற்காக நீங்கள் முதல்ல பயணம் போகணும். ஏன் எம்ஜிஆர் கண்ட அதிமுக இன்னைக்கு என்ன இருக்கு? அடகு வைக்கப்பட்டிருக்கு. தமிழின சொந்தங்களே, அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் நின்னீங்கன்னா, உண்மை தொண்டர்கள் உங்களுடைய உளமாற மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்காக என்றரை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திட்டத்தை கொண்டு வரலன்னா போதும் சார், தமிழ்நாட்டை நாசமாக்குவதற்காக கல்வியில் கை வைக்கிறார்கள், மருத்துவத்தில் கை வைக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் கை வைக்கிறார்கள், இருப்பதிலே கேவலமான மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள், திராவிடத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். திராவிடத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு என்ன அதிசயம்னா, எடப்பாடி அவர்கள்ட்ட போய் ஒரு செய்தியாளர் திராவிடத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு என்னங்க, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கணும். சரி, தொலைஞ்சு போன்னு விட்டா அடுத்து போய் கேள்வி கேட்குறாங்க இந்தி திணிப்பை பற்றி, அதுவும் தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுவும் தெரியாது. இப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒன்றே ஒன்று, எப்படி அமித்ஷா கிட்ட போய் காலு கீழே உட்காந்து பொறுப்பை வாங்குறது, பதவியை வாங்குறதை தவிர அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது, அவரே ஒத்துக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன கோபம், ஆதங்கம்னா, நீங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாம், காசா பணமா ஆசை தானே, பட்டுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆசைப்படுகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிடம் தமிழ்நாட்டை இந்த பிஜேபி எவ்வளவு கேவலமாக மோசமாக பழிவாங்க துடிக்கிறது என்ற எண்ணம் வர வேண்டாமா? திராவிடத்தை பத்தி தெரியலனா பரவாயில்ல, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரியத்தை எதிர்த்து ஆரியமாயை எழுதிய அண்ணாவை முருகன் மாநாடுன்னு போட்டு கேவலப்படுத்துறாங்களே. வெட்கமின்றி 4 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து கேட்க முடியுதுன்னா, கட்சியை அடகு வைத்து பதவி ஆசைக்காக, நாற்காலிக்காக உண்மை அதிமுக தொண்டர்களையும் கேவலப்படுத்திய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி என்பதை வரலாறு மன்னிக்காது. இப்படி உன் கட்சியை நாசப்படுத்துற, கட்சி ஆளுங்களை நாசப்படுத்துறனா, தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்த ஒருபோதும் விடமாட்டேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் எதிர்த்து நிற்கிறார். அப்படி நிற்கிறப்ப இந்த 2 அணியில் எந்த பக்கம் நிற்கணும்? ஓட்டு போடுறது உங்க உரிமை, நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். அதை நானோ அண்ணனோ நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? நான் அந்த வீடியோவை திரும்ப பார்த்தேன். அண்ணன் நாராயணன் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாரு. அது அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார். அது சாதாரணமான செய்தி இல்லை, அவர் அப்படியே போகிற பக்கம் சொல்லிட்டு போறாரு. நாங்கள் நெகிழ்ந்து பார்த்தோம். ஒரு அம்மா குழந்தைய இப்படி இடுப்பில் வச்சுட்டு நிற்கிறாங்க, சின்ன பொண்ணு. அவங்க வயசு போய் கேட்டிங்கன்னா என்ன விட சின்ன பொண்ணாக கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணுகிட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ மீடியாலாம் இருக்காங்களே, ஒரு மாதிரி தயங்கி பதில் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா கேள்விக்கும் தயங்கி தான் சொல்கிறாங்க. காசு வருதா? வருது.
என்ன பண்ணுறீங்க? பிள்ளைக்கு மருந்து வாங்குறேன், அது இது தயங்குறாங்க. நான் ஒரு கேள்விக்கு மட்டும் அந்த பிள்ளை தயங்கவே இல்லைங்க. இவர் கேட்குறாரு, இப்போ அடுத்த முறையும் முதல்வர் தான் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்றாங்க. வந்துருவாரான்றாங்க. அது வரைக்கும் தயங்கின பொண்ணு அழுத்தமாக சொல்லுது, சார் ஸ்டாலின் தான் சார் வருவார் அப்படின்றாங்க. இந்த ஸ்டாலின் தான் வருவாருன்ற குரல் இருக்குல்ல, அது முதல்வருக்காக கிடையாது. நம்ம என்ன சார் அவரை பாராட்டுறது? உலக நாடுகள் பாராட்டுது. இந்தியாவின் நம்பர் 1 சிஎம் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உலக நாடுகள் பாராட்டுது. நீங்களும் நானும் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. முத்தமிழறிஞர் கலைஞரை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை படித்த பெரியார், பல தலைவர்களை சந்தித்த பெரியார், தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்த பெரியார் தன் வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் செலவைக்கணும்னாரு. யாருக்கு தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தான் சிலை வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். இப்போ கலைஞரையோ முதல்வரையோ நானோ நீங்களோ பாராட்டணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக இந்த அணியில் இருக்கணும்னு சொன்னா, நின்று கேட்கக்கூடிய குழந்தைகள், சைடில் நிற்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளைங்க, இந்த குழந்தைகள் கல்வி அறிவு பெற்று படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓரணியில் நிற்க வேண்டும். அது திராவிட மாடல் அணியாக தான் இருக்க வேண்டும். எங்கள் தலைமுறைக்கான இழிவு வேலை நீங்க வேண்டும். என் பிள்ளைலாம் நல்ல வேலைக்கு போகணும்னா நீங்கள் நிற்க வேண்டிய ஓரணி திராவிட மாடலுடைய திமுக அணிதான். இந்த மேடையில் மதிவதனி ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் உள்ளவர். அண்ணன் புழல் நாராயணன் நீங்க பார்த்தா தெரியும். 8ஆம் தேதி கூட்டம், 7ஆம் தேதி நான் கோயிலுக்கு போறேம்மா, 8 காலையில தான் வருவேன்றாரு. இளைஞரணி பொறுப்பாளர் பேரை பார்க்கிறேன், டோம்னிகா, கிறிஸ்தவர். டோம்னிக்கும் அண்ணன் நாராயணும் மதிவதனியும் ஒரு இஸ்லாமிய சகோதரி புர்கா போட்டுட்டு சிஎம் பத்தி பேசுறப்ப கையை தூக்குறாங்களே, இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இதேபோல் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் ஓரணியில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தான் நிற்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன், இது எல்லாவற்றையும் தாண்டி அதிமுக பிஜேபியில் இருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் அந்த அணியில் இருந்தால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை வளர்ந்து கேட்கும், ஏன்பா என் கல்வியை நாசமாக்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பிஜேபி அதிமுக, நீட்டை கொண்டு வந்த அதிமுக பிஜேபி, வேலை வாய்ப்பை இல்லாம செஞ்ச அதிமுக பிஜேபி, மதக்கலவரத்தை தூண்டின அதிமுக பிஜேபி, ஜாதியவாதத்தை தூண்டி எப்படியாவது தமிழ்நாட்டை கூறு போடணும்னு பின்னாடி இருந்து வேலை பார்த்த பிஜேபி அதிமுக, இவங்க கூட நின்றுட்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து செய்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை ஆதரிக்காமல் விட்டீர்களா என்று நம் முகத்தில் காரி உமிழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஓரணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி 2026 மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.